617 ஏக்கர் காணியை உள்ளடக்கி அமைக்கப்பட்டிருக்கும் கோட்டாபாய கடற்படை முகாமிற்கான காணிகளை உத்தியோகபூர்வமாக சுவீகரிப்பதற்கான காணி அளவீட்டு பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று மக்கள் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோட்டாபய கடற்படை முகாமிற்குள் நில அளவையாளர்களை உட்செல்லாதவாறு வாயிலை மறித்து நின்ற மக்கள் வட்டுவாகல் பாலத்திற்கு குறுக்காக இருந்தும் தமது எதிர்ப்பினை வெளியிட்டனர். இந்த காணிகளானது மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த காணிகளாகும். இவற்றை நில அளவீடு செய்து ராணுவ முகாமிற்கு உரிமையாக்குவது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது ஒரு விடயமாகும். இந்த நல்லாட்சி நல்லிணக்கம் என்று கூறிக்கொள்ளும் அரசானது இவ்வாறான நிகழ்வுகளில் ஈடுபடுவது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. இந்த இறுதி யுத்தத்திற்கும் சகல சொத்துக்கள் சுகங்களை இழந்து வெறுங்கையோடு இருக்கின்ற மக்களுக்கு அவர்களது காணிகளை அவர்களுக்கே வழங்குகின்ற ஒரு நிலைமை ஏற்பட வேண்டும். அதற்கு இந்த அரசு செயற்படுமான பொழுதுதான் இந்த மக்களது மனங்களை வென்றவர்களாகவும் மக்களுக்கு ஒரு நல்லிணக்கத்தை சுமூகமான வாழ்வை ஏற்படுத்தி கொடுப்பவர்களாகவும் அமைய முடியும். கடந்த அரசாங்கம் துரிதமாக தன்னுடைய கடுமையை செய்து வந்தது. ஆனால் இது வாழைப்பழத்திலே ஊசியை ஏற்றுவது போல யாருக்கும் தெரியாத வகையிலே தன்னுடைய கடந்த கால அரசு செய்வது போன்ற செயல்பாட்டை செய்து வருகிறார்கள். அது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. சொந்த காணிகளை ராணுவம் அகவரிப்பதும் காணாமல் போகின்ற செயல்பாடுகளும் தொடர்ந்து கடந்த அரசாங்கங்களில் நடைபெற்ற அத்தனை விடயங்களும் இந்த அரசாங்கம் செய்ய நினைக்கின்ற போது இரண்டு அரசாங்கத்துக்கும் வேறுபாடு இல்லை என்ற ஒரு நிலைமை எங்களுடைய மக்களின் மனங்களிலே இன்றைக்கு எழுந்து வருகிறதை யாராலும் மறுத்துவிட முடியாது. இதனை நிரந்தரமான ஒரு கடற்படை தளமாக மாற்றுவதற்கு 617 ஏக்கரை ஆக்கிரமிப்பதற்காக அவர்கள் முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சியை அந்த குடும்பத்தினர் அந்த காணி உரிமையாளர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த தமிழ் மக்களோ அல்லது ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு பொழுதும் இந்த காணி அபகரிப்பு நடவடிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. நில அளவை நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. முழுமையாக எங்களுடைய மண்ணிலிருந்து கடற்படை, திரைப்படை, வான்படை என்று சொல்லக்கூடிய ஆயுதப்படைகள் அத்தனையும் முழுமையாக வெளியேற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த நல்லாட்சியில் இப்படியான ஒரு நடவடிக்கை நடைபெறுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது மக்களுடைய காணி. இது ஒரு முதல் எச்சரிக்கையாக நாங்கள் இன்று இதை தடுத்து நிறுத்தி இருக்கின்றோம். இது தொடருமாக இருந்தால் நிச்சயமாக இதைவிட மனித போராட்டங்கள் மிக அதிகமாக நடைபெறும். இந்த அரசாங்கத்தை அம்பலப்படுத்தக்கூடிய வகையிலேயும் இந்த அரசாங்கத்தை நிபந்தனை இல்லாத ஆதரவு வழங்கி கொண்டு வந்த தலைமைகளை இடம் கண்டு அவர்களை நிராகரிக்கிற வகையிலையும் நம்முடைய மக்கள் செயல்படுறதுக்கு முன்வர வேண்டும். அப்படி செயல்படுவதன் ஊடாக மட்டும்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய மிக அவலமான நிலையிலே இருந்து நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். நல்லாட்சி என்று சொல்லுகிற இந்த அரசியலையும் இந்த அநியாயம் தொடர்கிறது. இது விடயமாக நாங்கள் எங்களுடைய எல்லா வகையான ஆட்சேபனையும் தெரிவித்திருக்கிறோம். வடமாகாண சபையை நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறோம். முதலமைச்சர் நேரடியாக எங்களுடைய ஜனாதிபதியை கண்டு பேசி அதை சொல்லியிருக்கிறார். ஒரு நடவடிக்கையுமே இல்லை. ஒருபோதும் நாங்கள் இந்த விடயத்தை விட்டுக் கொடுக்க போறதும் இல்லை. சாதாரண மக்களுடைய அரை ஏக்கர், கால் ஏக்கர், ஒரு ஏக்கர் காணிகளை அடாவடித்தனமாக வைத்திருப்பது என்பது ஒரு நீதியற்ற செயல். குறித்த பகுதிக்கு வருகை தந்த மாவட்ட செயலக உத்தியோகத்தர்களுடன் கலந்துரையாடியதன் பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை அவர்களிடம் கையளித்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மக்களின் மகஜரனை அரசாங்கத்திற்கு அனுப்பி வைப்பதாக தெரிவித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. மக்களின் குற்றச்சாட்டு தொடர்பில் கடற்படை பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அளவியிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. கடற்படையினருக்கு சொந்தமான காணியை மாத்திரமே நில அளவை திணைக்களத்தினரின் உதவியுடன் அளப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததாக கடற்படை பேச்சாளர் குறிப்பிட்டார்.